ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா பேசிக் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இப்போ நம்ம சிப்காட் ஒன்று நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான வாட்டர் சப்ளை இருக்கணும், சப்ஸ்டேஷன் இருக்கணும், ரோட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரியான பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக அண்ட் பிரைப் ஃப்ரீ டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். எஸ், ஆமாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ், அதாவது இப்போ நீங்கள் எம்ஓயு சைன் பண்ணுறீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துகிட்டு வந்து எம்ஓயு சைன் பண்ணுறது இட் வில் நாட் ஒர்க். ஸோ வி ஆர் டூயிங் அசஸ்மெண்ட், டீட்டெயில் அனாலிசிஸ், செக்டர் வைஸ் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனிஸ் கொண்டு வந்து அதுக்கான எம்ஓயு சைன் பண்ணுறது தான் எங்களோட ஐடியா. கோயம்புத்தூர் இப்போ அவங்களோட பேசிக் நீட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து இப்போ ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. டெஃபினெட்லி அது இதுக்கு தனியாக சிஐலேருந்து ஒரு தனியாக கமிட்டி போட்டு, கைடன்ஸ்லேருந்து ஒரு தனியாக கமிட்டி போட்டு அதை ஃபாலோ அப் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக இந்த முறை வந்து அது நடந்துரும். குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்க வந்து வெளியிலிருந்து ஆட்கள் இது பண்றாங்க அப்படிங்க. ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட டை அப் பண்ணி அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ப்ரீவியஸ் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஆக்டிவா பண்ண போறோம், என்ன பிளான் இருக்கு மேடம்? ஸோ ஸ்கில் லேபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ளோர் ஜாப் அப்படின்றது தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து ஹை பெய்ட் ஜாப் கொண்டு வரது தான் நம்மளோட மோட்டிவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் லோக்கலில் இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி இப்போ நம்ம செக்டர் வைஸ் ஸ்டடி பண்ணும்போது அங்கே இருக்க காலேஜஸோட டைப் பண்ணி 6 மந்த் அவங்க இன்வெஸ்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே 6 மந்த் முன்னாடியே நம்மளோட யூத்தை வந்து எக்யூப் பண்ணிடுறோம். ஸோ அந்த பிளானில் தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எமர்ஜிங் செக்டர். ஸோ அதுக்கான ஒரு தனி மீட்டிங், தனி எம்எஸ்எம்இ அவங்களையும் எம்எஸ்எம்இயும் க்ரோ பண்ணுறதுக்கான என்ன விஷயங்கள்லாம் பண்ணலான்றதையும் கைடன்ஸோட உட்காந்து இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கான இது வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸோ வி ஷுட் ஆக்சுவலி கோ க்ரீன் எனர்ஜி, அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கோம். தொழில்துறையினர் சோலார் பயன்படுத்துறதுக்கு 1% தமிழக அரசு கட்டணம் விதிக்குது. இது இந்தியாவில் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கட்டணம் விதிக்கிறேன்னு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க. எதனால மேம் அந்த 1% கட்டணம் வாங்குறாங்க? இதை நான் வந்து அந்த கன்சர்ன்ட் மினிஸ்டர் கிட்ட பேசி நம்ம அதை என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுப்போம்.